Good morning students. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சாப்டர் 14ல இம்போர்ட்டிங் C++ programs in Python. எப்படி பைத்தான்ல C++ ப்ரோகிராமை இம்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா? இந்த லெசன்ல என்ன இருக்கு அப்படினா அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ராப்பிங். ஃபர்ஸ்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம் அப்படினா ராப்பிங் அப்படினா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா able to import C++ function and classes into Python programs. ஓகேங்களா? எப்படி C++ program ஃபங்க்ஷனை பைத்தான்ல கிளாஸ் அண்ட் கிளாஸஸை இம்போர்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் கிரியேட் environment to work the both language. எப்படி C++ and பைத்தான்ல எப்படி நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கறதை பார்க்க போறோம். நெக்ஸ்ட் எப்படி எக்ஸிக்யூட் அண்ட் டீபக் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம், எப்படி டீபக் கிளியர் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த லெசன்ல நாம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இன்ட்ரோடக்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா பைத்தான் அண்ட் C++ ஆர் ஜெனரல் பர்பஸ் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா? பைத்தான் ஆகட்டும் இல்ல C++ ஆகட்டும் ரெண்டுமே எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஜெனரல் பர்பஸ் ஆஃப் ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ். ஓகேங்களா? புரியுதா கண்ணே? however பைத்தான் இஸ் quite different from C++. பைத்தான் வந்து C++ ஓட கொஞ்சம் டிஃபரண்ட். ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா கண்ணே? மொத்தம் 4 டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க பைத்தான் இஸ் எ டைபிக்கலி அன் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். பைத்தான் அப்படிங்கிறது லைன் பை லைனா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா கண்ணே? இன்டர்பிரட்டர் அப்படின்னா லைன் பை லைன். ஓகேங்களா? ஸோ பைத்தான் இஸ் டைபிக்கலி அன் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். C++ is typically a compiled language. எல்லாம் ஒண்ணா சேர்த்து இருக்கிறதுனால அது என்ன பேரு? compiled language. ஓகேங்களா? ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க பைத்தான் இஸ் a dynamic typed language. ஓகேங்களா? டைனமிக் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? பட் C++ அப்படிங்கிறது ஸ்டாட்டிக்கா, அதாவது கம்பைல் பண்றப்போ ஒண்ணா சேர்த்து ஒட்டுக்கா நம்ம என்ன பண்றோம்? டைப் பண்ணிட்டு ரன் பண்றோம், கம்பைல் பண்றோம். ஓகேங்களா? ஒட்டுக்கா தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கம்பைல் பண்ண போறோம். இது வந்து லைன் பை லைனா. இது பைத்தான். மூணாவது பாயிண்ட் பாருங்க. மூணாவது பாயிண்ட்ல டேட்டா டைப் இஸ் நாட் ரிக்வயர்ட் வைல் டிக்ளேரிங் வேரியபிள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானுக்கு பைத்தான் வேரியபிள் டிக்ளேர் பண்றப்ப டேட்டா டைப் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தட் இஸ் டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் C++ல டேட்டா டைப் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? டிக்ளேர் பண்ணியிருக்கணும். வைல் எப்ப? வேரியபிள் டிக்ளேர் பண்றப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? டேட்டா டைப் கொடுத்திருக்கணும். நாலாவது பாருங்க இட் கேன் ஆக்ட் போத் ஸ்கிரிப்டிங் அண்ட் ஜெனரல் பர்பஸ் ஆஃப் லாங்குவேஜ். பைத்தானை பொறுத்தவரையிலும் ரெண்டு பர்பஸ்க்காக ஒர்க் பண்றது லாங்குவேஜ். என்னது? ஸ்கிரிப்ட் லாங்குவேஜில் ஒர்க் வரும், ஜெனரல் பர்பஸ் ஆஃப் லாங்குவேஜ்ல நம்ம என்ன பண்ணோம்? ஒர்க் பண்ணலாம். பட் C++ பொறுத்தவரையிலும் இட் இஸ் எ ஜெனரல் பர்பஸ் ஆஃப் லாங்குவேஜ். ஓகேங்களா? இது ஒரு 1 மார்க்ல கேட்பாங்கன்னு இந்த நல்லா படிச்சுக்கங்க. 2 மார்க் 3 மார்க்ல இதை கேட்கலாம் இந்த கொஸ்டின். ஓகேவா? நல்லா படிச்சு வச்சுங்க. ஓகேவா? தீஸ் டூ லாங்குவேஜ் காம்ப்ளிமெண்ட் ஒன்ஸ் அனதர் பர்ஃபெக்ட்லி. ஓகேவா? ஓகேங்களா? ஒன்றுக்கு ஒன்றும் எது ரெண்டும் பர்ஃபெக்டா ஒன் அனதர் பர்ஃபெக்ட்லி ரெண்டுமே பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுறதான் டூ லாங்குவேஜஸும். பைத்தான் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு ஆஸ் எ ஸ்கிரிப்டிங் ஆர் குலு லாங்குவேஜ். பைத்தான் எங்க யூஸ் பண்றோம் அதிகம் அப்படின்னா ஸ்கிரிப்டிங்கும் ஆர் குலு லாங்குவேஜில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? தட் இஸ் த டாப் லெவல் ப்ரோக்ராம் மோஸ்ட்லி கால் routines written in C++ ஆர் C. ஓகேங்களா? இது ரெண்டுமே எங்க டாப் லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் யூஸ் பண்ண போறோம். அது எதுல அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் C-லையும் C++லையும் தான் அதிகம் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? திஸ் இஸ் யூஸ்ஃபுல் when the logic can be written in the term of existing code. ஓகேங்களா? இந்த லாஜிக் எதுல யூஸ் பண்றோம் அப்படின்னா ஏற்கனவே எழுதி இருக்கக்கூடிய C++ ப்ரோக்ராம்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்? யூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் a programming written in C++. என்ன பண்றோம்? ஒரு ப்ரோக்ராம் எதுல எழுதி இருக்கிறோம்? C++ல எழுதி இருக்கிறோம். அதுல தான் நம்ம என்ன பண்ண போறோம்? பைத்தானை யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? பட் can be called and manipulated through Python program. எதுல கால் பண்ண போறோம்? பைத்தான் ப்ரோக்ராம்ல கால் பண்ண
போகிறோம். ஓகேங்களா கண்ணே, புரியுதா? இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷனும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பைத்தான் அண்டு C++. ஓகேங்களா, புரிஞ்சிச்சா கண்ணே? இல்லை இருக்க டவுட் இருந்ததுன்னா நல்லா கிளியர் பண்ணிக்கங்க. ஓகேவா, புரியுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, a scripting language is a programming language designed for integrating and communicating with other programming languages அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது எதில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டிங் எல்லாம் ஒன்றா சேர்த்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ண போகிறோம். பைத்தான் அப்படிங்கிறது என்ன கண்ணே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சொல்லியிருப்பாங்க. என்னது டைப்கலி இன்டர்பிரட்டர், தட் இஸ் ஸ்கிரிப்டிங். ஓகேங்களா, கீழே பார்த்தீங்கன்னா போத் ஸ்கிரிப்டிங் அண்ட் ஜென்ரல் பர்பஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னா இன்னொன்று சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிற பேர். ஓகேங்களா, அப்போ எதை சார்ந்து இருக்குது? இது நம்ம எழுதுகிற C++ ஆர் சி ப்ரோக்ராமிலோ இதை சார்ந்து இருக்குது. ஓகேவா, சம் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் ஆர் என்னென்ன ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்லைன் பண்ணி வச்சிங்க. ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட், விபி ஸ்கிரிப்ட், PHP, பெர்ல், பைத்தான், ரூபி, ASP அண்டு TCL. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சிங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா தீஸ் லாங்குவேஜஸ் ஆர் கால்ட் எஸ் எ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். சின்ஸ் எ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இஸ் நார்மலி யூஸ்டு இன் கன்ஜெக்ஷன் வித் அனதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது எல்லாமே இன்னொரு ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி ரன் ஆகிறது தான். ஓகேங்களா, தேர் ஆர் ஆஃபன் ஃபவுண்டு alongside HTML, ஜாவா ஆர் C++. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் லாங்குவேஜஸை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேங்களா, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஸ்கிரிப்டிங் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸ்கிரிப்டிங்க்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லுக்ஸ் லைக் த ஃபாலோயிங் பிக்சர். பாருங்கள் பிக்சர் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க. 2 பிக்சர் கொடுத்துருக்காங்களா, 6 and 9 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 6 அப்படிங்கிறத திருப்பி பார்த்தா 6, இப்படி திருப்பி பார்த்தா 9 ஒரே மாதிரி இருக்கிறது தான். ஓகேங்களா, அதனால தான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறதும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டிருக்காங்க. ஓகேங்களா, பேசிக்கலி ஆல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது எல்லாமே என்னது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். த தியரட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ இஸ் தட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் do not require the completion step or rather interpreter. ஓகேங்களா, கம்ப்ளீட் ஸ்டெப் பிட்வீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தியரட்டிக்கல் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது ரெண்டுமே என்னது கம்ப்ளீஷன். ஓகேங்களா, ஸ்டெப்ஸ் ஆர் த ரேதர் இன்டர்பிரட்டர். இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது. ஓகேங்களா, சொல்லுது புரியுதா? பைத்தான் டைப்கலியான இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படின்னா என்னது லைன் பை லைனாக என்ன நமக்கு ஒர்க் ஆகும். எது பைத்தான். பட் C++ எல்லாம் கம்பைல்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம், கம்பைலர் லாங்குவேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலி எ C++ ப்ரோக்ராம் need to be compiled before running, whether a scripting language like JavaScript or Python need not be compiled. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சிக்கணும். இந்த இடத்துல தான் நல்லா புரிஞ்சிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், சியாக இருக்கட்டும் C++ கம்ப்ளீட்டாக டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்பைல் பண்ணிட்டு தான் ரன் பண்ணுவோம். பட் இதை பொறுத்தவரை நம்ம கம்பைல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா, தட் இஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைத்தானை பொறுத்தவரை என்ன லாங்குவேஜ் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு லைன் இருந்தால் போதும் நம்ம ரன் பண்ணலாம். ஓகேங்களா, லைன் பை லைனை நம்ம என்ன பண்ணிட்டு வரலாம், ரன் பண்ணிட்டு வரலாம். பட் சிலையோ C++லையோ ஜாவாவிலையோ அப்படி கிடையாது. ஓகேங்களா, எ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ரிக்வயர் எ இன்டர்பிரட்டர் வைல் எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரிக்வயர் எ கம்பைலர். ஓகேவா, புரியுதா கண்ணே? ப்ரோக்ராமிங் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் என்ன கிடையாது, கம்பைலர் கிடையாது. பட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போனோம்னா என்னவா ரிக்வயர்ஸ் என்ன பண்ணோம், ரிக்வயர் கேட்கும் என்ன பண்ணோம், கம்பைல் பண்ணணும். A given language can be called as a scripting or programming languages depending on environment they are put the use. ஓகேங்களா, நம்ம என்னது அங்கே என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்து நல்லா புரிஞ்சிக்கணும். நம்ம கொடுக்குறது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான், அங்கே என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். ஓகேங்களா,
என்னென்ன அப்ளிகேஷன் வேணும் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஆட்டோமேட்டிக் சர்டைன் டாஸ்க் இன் எ ப்ரோக்ராம். ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிக்கும், சர்டைன் டாஸ்க்கை கிரியேட் பண்ணிக்கும். எது இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். எக்ஸ்ட்ராக்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எ டேட்டா செட். டேட்டா செட்டில் இருந்து இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். லெஸ் கோட் இன்டென்சிவ் ஆஸ் கம்பேர் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கோட் வந்து கம்மியாக இருக்கும். லெஸ் கோட் இன்டென்சிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, கம்பேர் பண்ணுறப்ப கோடிங் வந்து கம்மியாக இருக்கும். கேன் பிரிங் நியூ ஃபங்க்ஷன் டு அப்ளிகேஷன் அண்ட் குளூ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் டுகெதர். ஓகேங்களா, இதில் ஃபங்க்ஷன் கொண்டு வரப்ப அப்ளிகேஷன்லையாக இருக்கட்டும் அண்ட் குளூவிலையாக இருக்கட்டும் வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா, சொல்கிறது புரியுதுங்களா கண்ணே? ஓகேங்களா, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். பைத்தான் இஸ் ஆக்சுவலி an interpreter high level general purpose of programming language. பைத்தான் பொறுத்தவரையிலும் உண்மையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்பிரட்டர், ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ், ஜென்ரல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். தட் கேன் பி யூஸ்டு ஆன் எனி மாடர்ன் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது எது வேணாலும் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ப்ராசஸிங் டெக்ஸ்ட், நம்பர்ஸ், இமேஜஸ், scientific data and just about anything else you might save on a computer. இதில் எது வேணாலும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், நம்பர்ஸாக இருக்கட்டும், இமேஜஸாக இருக்கும், சயின்டிஃபிக் டேட்டாவாக இருக்கட்டும், ஜஸ்ட் என்ன பண்ணலாம், இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எந்த கம்ப்யூட்டர் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். nowadays large application are written almost exclusively in the python. மோஸ்ட்லி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் பெரிய பெரிய அப்ளிகேஷன் எல்லாமே பைத்தானில் தான் கிரியேட் பண்ணுறாங்க, ப்ரோக்ராம் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, புரியுதா கண்ணே? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் ஓவர் C++. ஓகேங்களா, ஃபீச்சர் என்ன அப்படிங்கிறது, பைத்தானோட ஃபீச்சர் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது முக்கியமான 5 மார்க். ஓகேங்களா, பைத்தான் யூசஸ் ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன். சரிங்களா, பைத்தான் அப்படிங்கிறது ஒரு கார்பேஜ் கலெக்ஷன், பட் C++ல அது கிடையாது. ஓகேங்களா, C++ இஸ் எ ஸ்டாட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜ். ஓகேங்களா, ஸ்டாட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜ் மாறாது C++ல இருக்கிறது. ஓகேங்களா, பட் பைத்தானை பொறுத்தவரை என்னது, டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, பைத்தான் ரன் த்ரூ அண்ட் இன்டர்பிரட்டர். பைத்தான் எதில் ரன் பண்ணலாம், இன்டர்பிரட்டரில் ரன் பண்ணலாம். பட் C++ என்னதில் தான் ரன் பண்ண முடியும், ப்ரீ கம்பைல்டு, கம்பைல் பண்ணால் தான் ரன் பண்ண முடியும். பைத்தான் கோடு சரிங்களா 5 to 10 times shorter than that written in C++ அப்படினாங்க. C++ஓட கம்பேர் பண்ணுறப்ப 5 to 10 times என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சின்னது. ஓகேங்களா, in Python there is no need to declare type explicitly whereas it should be done in C++ அப்படின்ற இந்த பாயிண்ட் முதல்ல பார்த்துருக்குறோம். நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறப்ப நம்ம எதை கொடுக்க தேவையில்லை, பைத்தானில் டேட்டா டைப் அப்படிங்கிறது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் C++ல கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், கொடுத்துருக்கணும். in Python a function may accept an argument of any type. ஓகேங்களா, ஸோ நம்ம பைத்தானை பொறுத்தவரையிலும் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆர்குமெண்ட்ஸாக இருக்கட்டும் சரிங்களா, இல்லை வேரியபிள்ஸாக இருக்கட்டும் எந்த டைப்பாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். அண்ட் ரிட்டன் மல்டிபிள் வேல்யூஸ் வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் டிக்ளரேஷன் பிஃபோர் ஹேண்ட் அப்படின்றாங்க. அப்படின்னா நம்ம முன்னாடி எந்த விதமான டிக்ளரேஷனும் நமக்கு தேவையில்லை, சிங்கிள் வேல்யூவாக இருக்கட்டும் மல்டிபிள் வேல்யூவாக இருக்கட்டும். வேர்ஆஸ் இன் C++ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கேன் ரிட்டர்ன் ஒன்லி ஒன் வேல்யூ. என்ன பண்ணோம், C++ல நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது ஒன்லி ஒன் வேல்யூ மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேங்களா, சொல்லுது புரியுதா கண்ணே, புரிஞ்சிச்சிங்களா? இதுதான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் ஓவர் C++. ஓகேவா, பைத்தான் deletes unwanted objects built in data type or class instant automatically to free the memory space. பைத்தான் என்ன பண்ணோம், அன்வான்டாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், டெலீட் பண்ணிக்கும். காரணம் என்னென்னா மெமரி ஸ்பேஸ் நம்ம என்ன பண்ணோம், அதிகப்படுத்துறதுக்காக ஃப்ரீ பண்ணிக்கும். the process by which Python periodically frees and reclaims blocks of memory that no longer and in use of called garbage collection. ஓகேங்களா,
ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பேஜ் கலெக்ஷன். மெமரி ஸ்பேஸை ஃப்ரீ பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, என்ன பண்ணிக்க எல்லாமே கொண்டு போய் அங்கே சேர்த்திக்கும். நம்ம என்ன பண்ண முடியாது, திரும்பி எடுக்க முடியாது. ஓகேங்களா, சொல்லது புரியுதா கண்ணே? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்போர்ட்டிங் C++ ஃபைல்ஸ் இன் பைத்தான். இம்போர்ட்டிங் C++ ஃபைல்ஸ் இன் பைத்தான். ஓகேங்களா, எப்படி C++ ஃபைலை பைத்தானில் இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இம்போர்ட்டிங் C++ ப்ரோக்ராம் இன் பைத்தான் ப்ரோக்ராம் இஸ் கால்டு ரேப்பிங் அப் ஆஃப் C++ இன் பைத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரேப்பிங்னா ஒன்றா சேர்க்குறோம். ஓகேங்களா, எதை C++யும் பைத்தானையும். Wrapping or creating Python in interfaces for the C++ programs are done in many ways. ஓகேங்களா, எப்படி இன்டர்பிரட்ஸ் ரேப் பண்ண போகிறோம், C++ ப்ரோக்ராமையும் பைத்தானையும் எப்படி ரேப் பண்ண போகிறோம் அதுங்கிறது மெனி வேஸ் இருக்குது. ஓகேங்களா, த காமன்லி யூஸ் இன்டர்ஃபேஸ் ஆர் காமனில் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், காமனாக எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பைத்தான் C API அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சொல்லது புரியுதுங்களா? API அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஃபார் இன்டர்ஃபேஸிங் வித் C ப்ரோக்ராம். ஓகேங்களா, எப்படி C ப்ரோக்ராம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் API மூலிமா. ஓகேங்களா, C டைப். ஓகேங்களா, ஃபார் இன்டர்ஃபேஸிங் வித் C ப்ரோக்ராம், C ப்ரோக்ராம்ஸ் மூலிமா. ஸ்வாங் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சிம்பிளிஃபைட் ரேப்பர் இன்டர்ஃபேஸ் ஜென்ரேட்டர். அண்டர்லைன் பண்ணி வச்சிங்க, 1 மார்க்கில் கேட்பான் ஸ்விங் அப்படிங்கிறது. ஓகேங்களா, சிம்பிளிஃபைட் ரேப்பர் இன்டர்ஃபேஸ் ஜென்ரேட்டர் போத் C அண்டு C++ ரெண்டுலேயுமே. சைத்தான். சரிங்களா, சைத்தான் இஸ் ஏ போத் ஏ பைத்தான் லைக் லாங்குவேஜ் ஃபார் ரைட்டிங் C எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா, சைத்தான் எப்படி இருக்கும்? C எக்ஸ்டென்ஷனோட இருக்கும். ஓகேங்களா, பைத்தானில் யூஸ் பண்ணுறப்ப. boost.python அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் இன்டர்ஃபேஸிங் பைத்தான் அண்டு C++. ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறதுக்காக பைத்தானில். MinGW மினிமாலிஸ்ட் GNU ஃபார் விண்டோஸ். சரிங்களா, இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி C++ ஃபைலை பைத்தானில் இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா, புரிஞ்சிச்சா கண்ணே? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MinGW இன்டர்ஃபேஸ். MinGW ரெஃபர்ஸ் டு எ செட் ஆஃப் ரன் டைம் ஹெட்டர் ஃபைல்ஸ். இது என்னது? MinGW அப்படிங்கிறது எதோட ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்லா பாருங்க. MinGW அப்படிங்கிறது என்னது? ரன் டைமில் யூஸ் பண்ணக்கூடிய ஹெட்டர் ஃபைல் யூஸ்டு ஃபார் கம்பைலிங் அண்ட் லிங்கிங் த கோட் ஆஃப் C++ அண்ட் Fortran டு பி ரன் ஆன் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் எல்லாமே சியாக இருக்கட்டும், C++ ப்ரோக்ராமாக இருக்கட்டும், Fortran இருக்கட்டும், இதில் யூஸ் பண்ணுறப்ப பைத்தான் யூஸ் பண்ணுறப்ப ஹெட்டர் ஃபைலாக யூஸ் பண்ணுறது தான் MinGW. இது எதில் யூஸ் பண்ண முடியுமா? விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். MinGW W64 வெர்ஷன் ஆஃப் MinGW. சரிங்களா, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. என்ன வெர்ஷன்? MinGW, அதாவது W64 இஸ் த பெஸ்ட் கம்பைலர் ஃபார் த C++ ஆன் விண்டோஸ். பெஸ்ட் கம்பைலர் இதில் C++ யூஸ் பண்ணுறப்ப விண்டோஸில் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, டு கம்பைல் அண்ட் எக்ஸிக்யூட் த C++ ப்ரோக்ராம் யூ நீட் G++ ஃபார் விண்டோஸ். என்னவா மாத்திரம்? G++ன்னு கொடுக்குறோம் கம்பைல் பண்ணுறப்ப. ஓகேங்களா, MinGW allows to compile and execute C++ program dynamically through the Python programming using G++. C++ல கண்ணே C++. ஓகேங்களா, புரியுதா கண்ணே? இதுதான் MinGW. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா Python programs that contain the C++ coding can be executed only through MinGW W64 project run terminal. நம்ம எதில் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் தான் ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, டெர்மினல் அப்படிங்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். த ரன் டெர்மினல் ஓப்பன் த கமாண்ட் லைன் விண்டோஸ் த்ரூ விச் பைத்தான் ப்ரோக்ராம் சுட் பி எக்ஸிக்யூட்டட். என்ன பண்ண போகிறோம்? இந்த டெர்மினலில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பைத்தான் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள். GW is a program that calls GCC, that is GNU C compiler. இதுக்கு பேர் என்ன? GCனா GNU C compiler and automatically links the required C++ library files to the object files. ஓகேங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி கொடுத்தா அப்படின்னா இதில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த GCC அப்படிங்கிறது C++ல இருக்கக்கூடிய லைப்ரரி ஃபைல்ஸை ஆப்ஜெக்ட் கோடாக கொண்டாந்து என்ன பண்ணும்? லிங்க் பண்ணும். எதில்? G++ அப்படிங்கிறது. ஓகேங்களா, சொல்லது புரியுதுங்களா?
ஸோ ரெஃபர்ஸ் டு இன்ஸ்டாலேஷன் ஆஃப் எ MinGW இன் Annexure 3 அப்படின்னு கொடுத்துருக்குறான். அப்படின்னா புக்கில் லாஸ்ட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த MinGW கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஓகேங்களா, பாருங்கள். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸிக்யூட்டிங் C++ ப்ரோக்ராம் த்ரூ பைத்தான். பைத்தானில் C++ ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, டபுள் கிளிக் த ரன் டெர்மினல் ஆஃப் MinGW. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த MinGW அப்படிங்கிற டெர்மினலை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், இன்ஸ்டால் பண்ணிடணும். உள்ளார கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிடணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த டெர்மினலில் MinGW அப்படின்ட்டு இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ண உடனே கோ டு த ஃபோல்டர் வேர் த பைத்தான் சாஃப்ட்வேர் இஸ் லொக்கேட்டட், python.exe இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த ஃபோல்டரில் பைத்தான் அப்படிங்கிற exe ஸ்டோர் ஆகிருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். இன் திஸ் எக்ஸாம்பிள் பைத்தான் ஃபோல்டர் இஸ் லொக்கேட்டட் இன், எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சி ப்ரோக்ராமில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்குள்ளே ஓப்பன் ஆஃபீஸ் 4க்குள்ளே பைத்தான் அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுங்க, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்க. அப்போ நம்ம அதுக்குள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிடணும். டு சின்டாக்ஸ் டு சேஞ்ச். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணியாச்சு, கிளிக் பண்ணியாச்சு, சேஞ்ச் பண்ண போகிறோம், பாத் நேமை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, த சின்டாக்ஸ் டு சேஞ்ச் C:\\greater than to the folder where the python is located. இது கொடுத்துட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத லொக்கேட் பண்ணுறோம். ஓகேங்களா, பண்ணணுன்னே இப்போ என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, CD அப்சல்யூட் பாத், சேஞ்ச் டைரக்டரி. CD அப்படின்னா என்னது, சேஞ்ச் டைரக்டரி, தனி பாத்தாக கொண்டு வரும். ஓகேங்களா, வேர் CD command refer to changing the directory and absolute path refer the complete path where is python installed. கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஸ்டால் ஆகிருக்கிற பார்த்து நமக்கு கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி நமக்கு வந்துடும். ஓகேங்களா, இன் திஸ் எக்ஸாம்பிள் டு கோ டு த ஃபோல்டர் வேர் பைத்தான் இஸ் லொக்கேட்டட் we should type the following command cd program files open office 4 program அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். see the highlighted area in the above window அப்படின்றாங்க. பாருங்கள், எது கொடுத்துருக்குறோம், சேஞ்ச் டைரக்டரி எங்கே இருக்குது அந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறோம். அந்த ரெட் பாக்ஸ் காட்டியிருக்காங்களா, புரியுதாக, இந்த இடத்துல ரெட் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்களா, இந்த ரெட் பாக்ஸ் தான் நம்ம பாத் நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, புரிஞ்சிச்சிங்களா, ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், சேஞ்ச் பண்ணியாச்சு. கன்சிடர் த எக்ஸாம்பிள் pycpp.py. ஓகேங்களா, pycpp அப்படிங்கிறது பைத்தான் C++ எக்ஸ்டென்ஷன் பைத்தான். ஓகேங்களா, a python program which will read the C++ program poly.cpp. என்ன ப்ரோக்ராமு, பாலிண்ட்ரோம் அப்படிங்கிறது C++ ப்ரோக்ராம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். the poly.cpp program accept a number and display where it is a palindrome or not. ஓகேங்களா, ஸோ நம்ம கொடுக்குற நம்பர் பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் த entered input is 232, the output display will be the palindrome. ஏன் பாலிண்ட்ரோம்ன்றோம், எப்படி எழுதினாலும் அதே நம்பர் தான், 232 ஒன்று தான். சரிங்களா, 232 இதை திருப்பி எழுதினாலும் 232 தான். அப்போ இது பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். த C++ ப்ரோக்ராம் poly is typed in notepad and saved as poly.cpp. எதில் டைப் பண்ணோம், நோட்பேடில் டைப் பண்ணிவிட்டு என்னன்னு ஸ்டோர் பண்ண போகிறோம், poly.cppன்னு ஸ்டோர் பண்ணியாச்சு. த சேம் வே பைத்தான் ப்ரோக்ராம் pycpp.py code is also typed in notepad as saved as pycpp.py. சரிங்களா, இதையும் என்னன்னு ஸ்டோர் பண்ணுறோம், இப்போ நோட்பேடில் தான் டைப் பண்ணுறோம், இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணிடுறோம். ஓகேங்களா, 2 பாயிண்ட் புரிஞ்சிச்சா கண்ணே. 3வது பாயிண்ட் பாருங்கள், டு எக்ஸிக்யூட் அவர் ப்ரோக்ராம் டபுள் கிளிக் த ரன் டெர்மினல். என்ன பண்ணோம், டபுள் கிளிக் பண்ணோம், ரன் டெர்மினலை டபுள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, த ரன் டெர்மினல் சேஞ்ச் த பாத் டு த பைத்தான் ஃபோல்டர் லொக்கேஷன். ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடும், பைத்தான் ஃபோல்டர் லொக்கேஷன் சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா, டெர்மினல். த சின்டாக்ஸ் டு எக்ஸிக்யூட் பைத்தான் ப்ரோக்ராம் இஸ், எப்படி பைத்தான் ப்ரோக்ராமை சின்டாக்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, பைத்தான் ஃபைல் நேம் .py -i, தட் இஸ் -i அப்படிங்கிறது இன்புட் மோட். ஓகேங்களா, C++ ஃபைல் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன், வித்தவுட் CPP எக்ஸ்டென்ஷன். நம்ம என்ன பண்ணலாம், ஃபைல் நேம் கொடுக்கணும், C++ ஃபைல் நேம் கொடுக்கணும். அங்கே என்ன தேவையில்லை அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் தேவையில்லை. ஓகேங்களா, வேர் பைத்தான் பாருங்கள், பைத்தான் அப்படிங்கிறது கீவேர்ட் டு எக்ஸிக்யூட் த பைத்தான் ப்ரோக்ராம் ஃப்ரம் கமாண்ட் லைன். ஓகேங்களா, இது பைத்தான் அப்படிங்கிறது பைத்தான் கீவேர்டு.
ஃபைல் நேம் டாட் பிஒய் அப்படிங்கிறது நேம் ஆஃப் த பைத்தான் ப்ரோக்ராம் டு எக்ஸிக்யூட். என்ன நேம் ஆஃப் த பைத்தான் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது -i அப்படிங்கிறது இன்புட் மோட். C++ ஃபைல் நேம் வித்தவுட் சிபிபி எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது நேம் ஆஃப் த C++ ஃபைல் டு பி கம்பைல்ட் அண்ட் எக்ஸிக்யூட். ஓகேங்களா, சொல்லது புரியுதா? கம்பைல் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக C++ ஃபைல் நேம் கொடுக்குறோம். அங்கே என்ன தேவையில்லை, வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் தேவையில்லை C++க்கு. ஓகேங்களா, ஃபார் த எக்ஸாம்பிள் டைப் ஆஃப் பைத்தான் pycpp.py -i poly in command prompt and press enter key. என்ன பண்ணுறோம், அதை கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு enter key ப்ரெஸ் பண்ணுறோம். இஃப் த கம்பைலேஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி யூ வில் பி கெட் த டிசையர்ட் அவுட்புட். நம்ம என்ன பண்ணுறோம், கம்பைல் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ணுவோம், நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், அவுட்புட் ரிட்டர்ன் கொடுக்கும். அதர்வைஸ் த எரர் வில் பி டிஸ்பிளேட். சப்போஸ் அவுட்புட் வரல அப்படின்னா நமக்கு என்ன காட்டும், எரர் காட்டும். ஓகேங்களா, சொல்லது புரியுதா கண்ணே? இந்த எக்ஸிக்யூஷன் கமாண்ட் த இன்புட் ஃபைல் டஸ் நாட் ரிக்வயர் த இட்ஸ் இன் எக்ஸ்டென்ஷன். கண்டிப்பாக என்ன கேட்காது, எக்ஸ்டென்ஷன் கேட்காது. ஃபார் த எக்ஸாம்பிள் இட் இஸ் த்ரூ த மென்ஷன் ஜஸ்ட் நேம் ஆஃப் பாலி இன்ஸ்டன்ட் ஆஃப் poly.cpp. நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி poly.cppன்னு கொடுத்துட்றோம். பட் இங்கே என்ன தேவையில்லை அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் தேவையில்லை. நவ் லெட்டஸ் வி வில் சி த எக்ஸிக்யூஷன் த்ரூ அவர் எக்ஸாம்பிள் cpp.py அண்ட் poly.cpp. ஓகேங்களா, இது ரெண்டையும் தான் நம்ம என்ன பண்ணுறோம், கம்பைல் ஒன்றா சேர்த்துருக்கோம், ரேப் பண்ணியிருக்கிறோம். ரேப் பண்ணி அவுட்புட் கொண்டாந்துருக்கிறோம். தீஸ் டூ ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த ஃபோல்டர் சீக்வலில் py ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு. இஃப் த ப்ரோக்ராம் ஆர் நாட் லொக்கேட்டட் இன் த சேம் ஃபோல்டர் வேர் பைத்தான் exe ஃபைல் தேர் தென் கம்ப்ளீட் பாத் மஸ்ட் பி ஸ்பெசிஃபைடு ஃபார் த ஃபைல் டூரிங் த எக்ஸிக்யூஷன். சப்போஸ் நம்ம கரெக்டான ஃபைல் பாத் நேம் கொடுக்காம விட்டுருந்தா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா, அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணோம், கரெக்டான பாத் நேம் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா, பாருங்கள் கீழே அவுட்புட் கொடுத்துருக்காங்க எப்படி அப்படிங்கிறது பாருங்கள். இருக்கா கண்ணே, சேஞ்ச் பண்ணியிருக்குமா, டேரெக்டாக சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணோன்னே எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது பாருங்கள், ரெட் கலரில் பாக்ஸில் அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. காட்டினோடனே நம்ம அவுட்புட் கேட்குது. என்டர் ஏ பாசிட்டிவ் நம்பர் 232ன்னு கொடுத்துருக்குறோம். த ரிவர்ஸ் நம்பர் இஸ் 232. த நம்பர் இஸ் பாலிண்ட்ரோம் அப்படின்னு காட்டுது. ஓகேங்களா, சொல்லது புரியுதுங்களா கண்ணே? ரைட்டாக எக்ஸிக்யூட் ஆகி ரன் ஆகிடுச்சு, கம்பைலிங் ஆகி ரன் ஆகிடுச்சு, அவுட்புட் வந்துருச்சு. ரெண்டாவது பாருங்கள் என்டர் ஏ பாசிட்டிவ் நம்பர் 234ன்னு கொடுத்துருக்குறோம். திருப்பி எழுதுனா ரிவர்ஸ் நம்பர் இஸ் 432ன்னு வருது. அப்போ இது என்ன நம்பர் கிடையாது, பாலிண்ட்ரோம் நம்பர் கிடையாது. ஓகேங்களா, புரியுதா கண்ணே? சொல்லது புரிஞ்சிச்சா? இதுதான் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இம்போர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம் C++ ப்ரோக்ராமை பைத்தானில் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு பார்த்தோம். ஓகேங்களா, பாருங்கள் கீழே பாருங்கள், நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த டெர்மினலில் இருக்கிற கவனிங்க, இந்த டெர்மினலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த டெர்மினலில் கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா கண்ணே, இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். நம்ம கரண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் மட்டும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா என்ன கமாண்ட் கொடுப்போம் அப்படின்னா, கிளியர் த ஸ்க்ரீன். டு கிளியர் த ஸ்க்ரீன் இன் கமாண்ட் விண்டோ யூஸ் CLS கமாண்ட். CLS கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், டோட்டலாக நமக்கு என்ன ஆயிரும், கிளியர் ஆயிரும். வெறும் எம்டி ஸ்க்ரீன் மட்டும், டெர்மினல் மட்டும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா, நல்லா படிங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோஸ். தேங்க்யூ கண்ணன்.